இட்ஸ் சண்டே அண்ட் ஆஃப்டர்நூன் 1:30. ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிருந்தாரு. ஸோ எனக்கு மட்டும் தான் லஞ்ச். தவா பொட்டேட்டோ ஃப்ரை அண்ட் வெஜ் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். பிரியாணிக்கு ரைத்தா இருந்தே ஆகணும். பட் அன்னைக்கு தயிர் இல்லை. ஸோ அதனால பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியாச்சு. சூப்பரான காம்பினேஷன். பொட்டேட்டோ ஃப்ரை ஆர் ரைத்தா, இந்த ரெண்டு தான் எனக்கு பிடிச்ச காம்பினேஷன். உங்களுக்கு பிரியாணியோட என்ன காம்பினேஷன் வச்சு சாப்பிட பிடிக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஈவினிங்க்கு மேலே பாலும் காய்ச்சி வச்சுட்டேன். கொஞ்சமாக டீ போட்டுட்டு மிச்ச பாலை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. தென்னங்கிளையும் தென்றல் காத்தும் குயிலும் ஆடிமானே ஒன்னதேனம் பாடும். பொள்ளாச்சியில் எப்போ ட்ராவல் பண்ணாலுமே தென்னை மரத்தெல்லாம் பார்க்கும்போது இந்த சாங் ஃபீல் தான் ஞாபகம் வரும். ஸோ இந்த சாங் ஃபீலோடைய இருக்கிற கிளைமேட்டில் நுங்கு வேற வித்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு வாங்காமையும் வர முடியல. ஸோ ஃபைனலி அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. பருப்பு வடைக்காக ஒரு வருஷம் ஃப்ரிட்ஜ்லேயே இருந்துச்சு. சரி, அதை பருப்பு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் வேக வச்சுட்டேன். எங்கள் வீட்டில் இருக்க இந்த ஹஸ்பண்ட் மெட்டீரியல் என்ன சொல்கிறதுனே தெரில. என்ன தான் வீட்டில் வந்து செஞ்சு தரேன்னு சொன்னாலும் வெளியே போயிட்டு வந்துட்டாலே அந்த கிரேவிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்றாரு.